குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/6/2026 புதன்கிழமை, ஆனி மாதம் 10ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிக்க வேண்டும். திதி, வார, யோக, கரண, நட்சத்திர பஞ்சாங்க தேவதைகளுடைய அனுகிரகம் இருந்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். கிரக நிலைகள் மாற்றங்கள் இருந்தாலும் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது. ஆக இன்றைய நாள் பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 5:54, கரணன் 6 முதல் 7:30 வரை, திதி இன்று இரவு 9:46 வரை, தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:45 வரை, சித்திரை பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:17 வரை, பரிக்கம் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 9:24 வரை, தைத்துலம் பின்பு இரவு 9:46 வரை, கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 5:45 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 5:45 வரை, அரை வாழ்க்கை பின்பு உயிர் அற்றவை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகள், கிரக நிலைகளையும் அறிந்து அதற்கேற்றபடி செய்வது நல்லது. கிரக நிலைகள் என்று பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், துலாத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ மாரி அம்மனை வழிபாடு செய்து வர நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் விலகும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன வேலைகள் செய்யலாம், என்னென்ன சுப காரியங்கள் செய்வதற்கு சிறப்பாக இருக்கும். தொழில் தொடங்க சிறந்த நாள், காது குத்த நல்ல நாள், புது வாகனம் வாங்க ஏற்ற நாள், கடன் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:46 முதல் 3:28 வரை மேஷ லக்னம். காலை 3:29 முதல் 5:16 வரை ரிஷப லக்னம். காலை 5:21 முதல் 7:26 வரை மிதுன லக்னம். காலை 7:27 முதல் 9:38 வரை கடக லக்னம். 9:39 முதல் 11:45 வரை சிம்ம லக்னம். 11:46 முதல் மதியம் 1:45 வரை கன்னி லக்னம். 1:46 முதல் 3:45 வரை துலாம் லக்னம். 3:46 முதல் மாலை 5:52 வரை விருச்சக லக்னம். 5:53 முதல் இரவு 8:04 வரை தனுசு லக்னம். 8:05 முதல் இரவு 10:10 வரை மகர லக்னம். 10:11 முதல் காலை 12:02 வரை கும்ப லக்னம். 12:03 முதல்
காலை 1:45 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான கிரகத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்ய வேண்டும். புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகே தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கான வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் எடுக்க முடியும். புதிய நபர்களுடனான தொடர்புகள் ஏற்படும். தடைகளை வெற்றி கொள்வீர்கள். தாமதங்கள் என்பது இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்றபடி பாராட்டுகள் வந்து சேரும். உங்கள் வேலையில் வளர்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதே போல உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற்போல் மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகள் வந்து சேரும். பொன் பொருள் ஆபரணங்கள் உண்டாகும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த காரியத்தை திருப்திகரமாக முடிப்பீர்கள். தெய்வ வழிபாட்டின் மூலம், ஆன்மீக எண்ணத்தின் மூலம் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் யாரிடத்தில் எப்படி பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷ்மங்களை உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தபடி பாராட்டு வந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு முன் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். எல்லோருக்கும் ஒரு முன் உதாரணமாக உங்களுடைய செயல்கள் அமையும். மாணவ செல்வங்களுக்கும் இது பொருந்தும். படிப்பில் ஈடுபாடு உண்டாக்கும். பேசக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்வீர்கள். மேடை பேச்சாளர்களாக வலம் வருவீர்கள். தற்புகழ்ச்சி என்பது இருக்கக்கூடாது. தற்பெருமை எண்ணங்கள் இல்லாமல் பாருங்கள். காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடன் அன்பை பகிர்வீர்கள். உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்திற்கு நபர்களிடத்தில், குடும்ப உறுப்பினர்களிடத்தில் உங்களுடைய காதல் விவகாரங்களை வெளிப்படுத்துவதற்கு இன்றைய நாள் நல் வாய்ப்பாக அமையும். தம்பதியர்கள் இருவருக்குள் புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாக்கும். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் கிளேசங்களும் நிவர்த்தியாக்கும். பேச்சு வன்மையினால் காரிய சித்தி ஏற்படும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் நெருக்கமும் ஈடுபாடு நிறைந்த நாளாக இருக்கும். வீட்டினுடைய நிலையை உயர்த்துவதிலும் குடும்பத்தில் தேவையான பணத்தை அதிகரிக்க செய்வதிலும் தம்பதியர்கள் இருவருமே ஒருங்கிணைந்து செயல்படுவீர்கள். வேலைக்கு செல்பவராக பெரும்பாலும் இருக்கக்கூடும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பன்மடங்கு பெருக்குவதிலேயே கவனமாக இருக்கக்கூடும். உங்களுடைய கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதனை கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உணர்வு நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும். மிக சிறப்பாகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மேஷராசி அன்பர்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்தும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஏங்குபவராக இருந்தால் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராகமூர்த்தி பூதேவியுடன் எழுந்தருளியுள்ள சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கடுமையான புத்திர தோஷம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே போல கர்ப்பம் தரித்தவர்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாக்க திருச்சி ஸ்ரீ தாயுமானவர் மலை கோவிலுக்கு நேர்ந்து சுகப்பிரசவமானவுடன் நேர்த்தி கடன் செலுத்த வேண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயம் சுகப்பிரசவம் உண்டாகும். சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய வேலைகளுக்கு மிக மிக நல்லது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் வரும். பெரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சேரும். புதிய வகை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். பல நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் ஏற்றங்கள் பல நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதன் மூலம் கண்டிப்பாக இன்றைய நாள் வெற்றி கொண்டாட்டத்தில் இருப்பீர்கள். அதிகப்படியான வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்கிறது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களை தீங்கில் இருந்து காப்பாற்றும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது திறமைக்கு ஏற்றபடி அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தருணத்தில் வேண்டுமானால் தள்ளி போகலாமே தவிர கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு வரும். நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். தவறுதலாக எந்த விஷயங்களுக்காகவும் செல்லாதீர்கள். மற்றவர்கள் உங்களிடம் பேசினாலோ அதிக பணம் கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட அதற்கெல்லாம் ஆசைப்படாமல், துன்பத்திற்கு காரணம் ஆசையே. ஆகவே அந்த ஆசையை மறந்து துறந்து நீங்கள் இருந்தால் எந்த சங்கடமும் உங்களிடம் வராது. வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் நல்ல பெயர் கிடைக்கும். உங்களை பற்றி உயர்வாக கருதலாம். அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்பு வீண் போகாது என்று நம்புங்கள். எல்லோரிடத்திலும் நேர்மறையான எண்ணத்தோடு பேசினால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்கள் காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது சில முக்கிய பிரச்சனைகளை கையாள வேண்டியிருக்கும். உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக அமையும். தம்பதியர்களுக்குள் நல்ல ஒற்றுமை, வீட்டினுடைய நிலையை உயர்த்துவதிலும் குடும்ப விஷயங்களை இருவருமே மனம் விட்டு பேசி குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நலன் கருதி சில கொள்முதல் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வீட்டை நீங்கள் மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். உள் கட்டமைப்பை மாற்றி அமைக்க நினைப்பீர்கள். புதிதாக சில இடத்தை வாங்கலாம். வீடு கட்ட வேண்டும் என்கிற பேச்சுவார்த்தை உங்கள் இருவருக்குள்ளும் நடக்கும். அல்லது பிள்ளைகளுடைய சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை பற்றிய பேச்சுக்கள், திருமணத்திற்குண்டான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். வரன் பார்ப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நேரம் போதாது போல இருக்கும். இருந்தாலும் நல்ல வரனோ வதுவோ அமையும். பணம், நிதி நிலைமைகள், பண பற்றாக்குறை சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ எண்ணுவீர்கள். திட்டமிட்டால் போதும். இன்றைய நாள் சூழ்நிலையை சமாளிப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். எந்த விதத்திலும் எந்த வகையிலும் பண இழப்பு ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். தேவைக்கு ஏற்ப பண வரவு இருக்கும். வெளியூர் பயணங்களினால் புதுவிதமான அனுபவம். வேலைகளில் சாதகமான சூழல் அமைவதற்கான நிலைப்பாடு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு போட்டிகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். போட்டிகளில் வெற்றியும் கிடைக்கும். உங்களுடைய சாதுரியம், திறமை, உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதம், எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய போக்கு அதிக நன்மையை தரும். ஆசிரியர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர், புகழ் வரும். உங்களை பற்றி எல்லோரிடத்திலும் பெருமையாக பேசுவதற்கான நல் வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சில எதிர்ப்புகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களிடம் மனம் விட்டு பேச நினைப்பீர்கள். அது நல்லதுதான். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்பார்கள். அதிக மன அழுத்தம் இருக்கக்கூடாது. உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும்.
இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக அதிகமான எண்ணெய் கலந்த மசாலாக்கள், செரிமானம் ஆகாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குறிப்பாக வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிருங்கள். பசித்து புசி என்பார்கள். ஆக பசித்த பிறகு நீங்கள் உணவு அருந்தினால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ரிஷபராசி அன்பர்கள், வெற்றி மேல் வெற்றி பெற ஸ்ரீ ராஜ கணபதியை வழிபடுங்கள். அதே போல யோகத்தில் சிறந்து விளங்க ஸ்ரீ பரமேஸ்வரரை வழிபடலாம். குடும்பத்தில் உள்ள இருக்கக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், கடன்கள், அனைத்து விதமான ருண ரோக சத்ரு தோஷங்கள் நீங்க ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ காமாட்சி அம்மன் முதலிய தெய்வங்களை நீங்கள் வழிபடலாம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஸ்ரீ செந்தில் ஆண்டவரை வழிபடுவது நல்ல அநேக கோட்டி பலனை தரும். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலம். புதிய வீடு, மனை வாங்க, ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். பொதுவாக புதன் கிழமைகளில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், பல நன்மைகள் உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும், விலகி இருந்தவர்கள் விரும்பி வரலாம், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நன்மையாக நடக்கும். மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும், அதிக நன்மைகள் பிறக்கும், உடல் உபாதைகள் நீங்கி நன்மை பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா விதமான சௌக்கியங்கள் உங்களிடம் கிடைக்க வந்து சேர பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செயல்களை முன்னுரிமைப்படி செய்வது நல்லது. அதாவது எது முக்கியம், முன்னர் எது செய்ய வேண்டும், பிறகு எது செய்தால் நல்லது என்கிற ஏற்ற இறக்கமான நிலையை வகுத்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய விஷயங்கள், நல்ல பேர் புகழ் தரக்கூடிய விஷயங்களை முன்னின்று நடத்துங்கள். உங்கள் லட்சியங்களில் வெற்றி அடைய நீங்கள் இன்னும் பல முயற்சிகள் செய்ய வேண்டும். வருமான முன்னேற்றத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும், சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக நீண்ட நாளாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இறை நம்பிக்கை அதிகரிக்கும், இறை பற்று மேலோங்கும். மிதுன ராசி அன்பர்கள், நினைத்த வேலைகள் முடியும் வரையில் மனதில் எந்த விதமான அசௌகரியங்கள் இருக்கக்கூடாது, எண்ணத்தில் தெளிவு வேண்டும். இன்றைய நாள் வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் பெறுவதற்கு சற்று முயற்சிகள் தேவை, சிறப்பாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு தெரிந்த அனைத்து நல்ல விஷயங்களையும் முதலீடு செய்து, நல்ல கருத்துக்களை முதலீடு செய்து உங்களுடைய வேலைகள் ஜெயிக்கலாம். தொழிலும் உங்களுக்கு நல்ல திருப்தியை தரும். மற்ற நபர்கள் ஒத்துழைப்பார்கள், வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். பணத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழிலில் எந்த விதமான நஷ்டமோ அதிருப்தியோ இருக்காது. கூடுதலாக எல்லா வேலைகளையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். அதிகப்படியான வேலைகளையும் பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும். யாருக்கும் எந்த நிலையிலும் வேலையை பிரித்து கொடுக்கவே முடியாது. சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து போனால் நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரவு செலவுகளை வைத்து சிக்கனமாக செயல்படுவீர்கள். ஒரு புத்தகத்தில் உங்களுடைய வரவு என்ன, செலவு என்கிற கணக்கு தினம்தோறும் எழுத துவங்குவீர்கள். நண்பர்கள், நட்பு வட்டாரங்களில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். வியாபார போக்கில் திருப்தி உண்டாக்கும், புதிய தொடர்பும் நல்ல அறிமுகமும் ஏற்படும். திருமணம் செய்தவர்கள் தம்பதியர்களுக்குள் உணர்ச்சி பூர்வமான மனநிலையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உணர்வு பூர்வம் என்பது உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நல்ல விஷயங்களை அன்பாக மகிழ்ச்சியாக பகிரலாமே தவிர உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய வரவு செலவு கணக்குகள், இருக்கக்கூடிய கடன் பற்றிய பேச்சுக்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அது சில நேரம் குடும்பத்தில் அசௌகரியத்தை ஏற்படுத்திவிடும். ஆக உங்களுடைய வேலையில் நீங்கள் மட்டுமே கவனமாக இருங்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். வீட்டு சூழ்நிலைகளை தெரிந்து சில விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். யாரிடத்திலும் எந்த விதமான நல்லிணக்கம் பாதிக்கப்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பணம், நிதி நிலைமைகள், பண பற்றாக்குறை வரலாம்.
ஏற்ற இறக்கமாக இருக்கும். வெளியே கொண்டு போகக்கூடிய பணம் போதாது என்கிற நிலை வரலாம். ஆக தேவையை குறைத்துக் கொள்வீர்கள். எது அவசியமோ அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் வீட்டை புனரமைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். பணத்தை பயன்படுத்துவீர்கள். பணத்தை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். ஒரு சிலருடைய புதிய ஆதரவுகள் கிடைக்கும். தொடர்புகள் உண்டாக்கும். அறிமுகம் ஏற்படும். வியாபார வேலைகளில் புதிய விஷயங்களை நுணுக்கங்களை செயல்படுத்துவீர்கள். பணம் நிதி நிலைமைகள் இன்றைய நாள் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். பள்ளிக்கு பணம் கட்டுவது போன்ற விஷயங்களுக்காக ஒரு சிலரிடத்தில் கடன் என்று கடன் கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இன்றைய நாள் முழுவதும் கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உண்டாகலாம். ஆக கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். கை விரலுக்கு ஏற்ற வீக்கம் போல எது செய்ய முடியுமோ அதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைய நாள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிருங்கள். இறை பிரார்த்தனை வழிபாடு மிக மிக நல்லது. இன்றைய நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தால் மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதே போல பச்சை பயிறு கொண்டு அன்னதானம் செய்வது, பிராமணர்களுக்கு தானம் செய்வது நல்லது. புதன் பகவான் என்றாலே பச்சை பயிறு தான். அதே போல மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்தால் புதன்கிழமை தினத்தில் நல்ல வாழ்க்கை சுகபோக வாழ்வு அமையும். மிதுன ராசி அன்பர்கள் நினைத்த காரியம் நடக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் துர்க்கை சன்னதி அருகில் உள்ள சித்தர் சன்னதியில் 11 நாட்கள் தொடர்ந்து சூடம் ஏற்றி வழிபட்டு நினைத்த காரியம் நடந்ததும் சித்தருக்கு மலர் கிரீடம் வைக்க வேண்டும். உங்களுடைய வழிபாடுகளை முறையாக செய்யுங்கள். வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், குடும்ப நலன், பாதுகாப்பு, ஆரோக்கியம், வருமானம், இப்படி எல்லா விதமான செயல்களும் விஸ்தாரமாக இருக்க பெருக நன்மைகள் கிடைக்க ஆனந்தமாக வாழ்ந்திட இந்த வழிபாட்டு செய்வது மிக மிக நல்லது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யலாம். நட்பு, பகை, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை பிரார்த்தனைகள் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து செல்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிகப்படியான வேலைகள் இருக்கும். ஒவ்வொரு செயலையும் தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உத்தியோக வேலைகளில் எதிர்பாராத சில பொறுப்புகள் வரும். இதன் மூலம் உயர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையையும் அவைகளுடைய முன்னுரிமைப்படி எது செய்தால் எது சிறப்பு என்கிற உங்களுடைய ஓட்டத்தின்படி தீர்மானித்துக் கொள்வது நல்லது. வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல உங்களுடைய வேலையை பாராட்டவும் செய்வார்கள். மற்றவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். உங்களுடைய செயலுக்கு மற்றவர்கள் பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் வேலை தொழில் திருப்திகரமாக அமையும். எந்த விதமான குறைபாடும் இருக்காது. திருப்திகரமாக செய்வீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க காத்திருக்கிறது. நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிழைகள் போகும். அவ பெயர்கள் அவச்சொல் நீங்கும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதல், சகஜமான போக்கு, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போவீர்கள். அதே போல வாழ்க்கையினுடைய நிலையை, உன்னதமான தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினிடம் குடும்பத்தினுடைய விவகாரங்கள், நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி தெளிவாக விமர்சித்து பேசக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியாக உணர வைப்பீர்கள். ஆகவே காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாகவும் இருக்கிறது. திருமணமானவர்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் உண்டு. நிதி நிலைமைகள் இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதனால் நீங்கள் சேமிக்கவும் செய்வீர்கள். வங்கியிலுடைய கணக்கு
சேமிப்பு கணக்கு என்பது அதிகமாகும், சற்று உயரும். வாழ்க்கையில உயர்வதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். கோட்பாடுகள் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். கொள்கை பிடிப்பாளர்கள் கடகராசி அன்பர்கள் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். ஆக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைய நாள் முத்தாய்ப்பு போல பதியும். அதிக பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியத்தை தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். இன்றைய புதிய முதலீட்டிற்கான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வங்கி இருப்பை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளும் நடக்கும். சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குடும்பத்தினுடைய மேன்மை காக்கவும் குடும்ப வளர்ச்சிக்காக சில முதலீடுகள் செய்யலாமா என்கிற யோசனைகள் வரலாம். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வெளியூர் டிராவல் செய்யக்கூடியவர்கள் உடைமைகளில், அதாவது உங்களுடைய பொருட்களில் விலை உயர்ந்த பொருட்களை வெளியே கொண்டு செல்லாதீர்கள். அதை பத்திரப்படுத்துவது என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். ஆக உடைமைகளில் மிக மிக கவனம் தேவை. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் நல்லது. சில குழப்பங்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. உற்சாகமாக இருப்பதால் சிந்தனைகளும் நல்லவிதமாக அமையும். உங்களுடைய வேலை, தொழில், நிதி நிலைமைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் குறையும். கடன் சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படாது. கடகராசி அன்பர்கள் தில்லையின், அதாவது தில்லைக்காளியை, தில்லையினுடைய வடக்கு பக்கம் அமர்ந்துள்ள தில்லைக்காளியை நல்லெண்ணெய், குங்குமம், வெள்ளை நிற மல்துணி சார்த்தி அபிஷேகம் செய்தால் கடன், பிணி, ரோகம் நீங்கும். அதாவது ருண ரோக சத்ருதோஷம் நிவர்த்தி ஆகும். அதே போல உங்களுக்கு ஜாதகத்தில் சொல்ல முடியாத சங்கடங்கள் இருந்தால் திருத்தேங்கூர் வெள்ளிமலை நாதரை வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கும். செல்வம் சேரும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வுகள் உண்டாக்கும். பூசத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாள் மனதில் உள்ள குழப்பம் காரணமாக நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் காணலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கிறது என்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு தோன்றும். உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்கள், சாந்தப்படுத்துங்கள், குணப்படுத்துங்கள். எப்படி நாம் உடலை பராமரிக்கிறோமோ அதே போல உள்ளத்தையும் பராமரிக்க வேண்டும். மன அமைதிக்காக தியானம், யோகாசனங்கள், இறை பிரார்த்தனை செய்வது, இறை வழிபாட்டில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வது, உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இன்றைய நாள் ஒத்துழைப்பு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல வெளியூர்களுக்காக பயணப்படக்கூடியவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பதட்டம் அடைவீர்கள். மன அமைதி மிக மிக தேவை. இல்லை எனில் பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். மன ரீதியாக இல்லாத பயத்தை நீங்களே உருவாக்கி கொள்வது, எதிர்மறை எண்ணங்கள் இருப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஆக நேர்மறை சிந்தனைகளோடு இருங்கள். சிம்மராசி அன்பர்களை இறை வழிபாடு, ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு மிக மிக நல்லது. உங்களுக்கு தெரிந்த சிவபுராண பாடல்களை பாராயணம் செய்யுங்கள். காலை மாலை என 2 வேளையும் செய்வது. அதே போல துர்க்கை அம்மனை வழிபட்டாலும் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படாது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்கள். புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி மகாலட்சுமிக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டு குங்கும அர்ச்சனை செய்தாலும், நெல்லிக்கனியை படைத்து மற்றவர்களுக்கு பிரசாதம் கொடுப்பதாலும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். எந்த விதமான இடர்களோ துன்பங்களோ நேராது. பாதுகாப்பாக இருப்பது போல உணர்வீர்கள். செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள். இந்த வேலை காரணமாக வெளியிடங்களுக்கோ இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் தோன்றலாம். பதட்டம், பரபரப்பு இருக்கக்கூடாது. பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக உங்களுடைய பதற்றம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது
உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் உண்மை உணர்வோடு இருப்பதால் உங்கள் துணையுடன் நல் உறவு இருக்கும். இதனால் உறவில் நல்ல இணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும். நேர்மறையான எண்ணத்தோடு உங்களுடைய அணுகுமுறை இருக்கும். அதே போல காதலிப்பவர்களுக்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. உங்களுடைய வருங்கால துணையினுடைய குணத்தை அறிந்து தெரிந்து புரிந்து ஒரு நல் இணக்கத்தோடு இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களிடம் இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில அனுபவம் அனுகூலம் ஏற்படும். சமூக வேலைகளில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் இருப்பது போல யதார்த்தமாக எளிமையாக இருந்தாலே இந்த நாளை கடந்து விட முடியும். மூத்த அதிகாரிகள் உதவியாக இருக்கக்கூடும். மனதில் தன்னம்பிக்கை இருக்கும். பணம் நிதி நிலைமைகள் சில விஷயங்களுக்கு ஏற்றது போல வரும். செலவு செய்ய நேரிடலாம். தேவையற்ற சில விஷயங்களுக்கு பணம் செலவாகும். இதனால் சிறிய அளவிலாவது கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். தியானம் யோகாசனங்கள் செய்வது இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெற முடியும். வாய்ப்புகள் இருக்கிறது. மனதை அங்கும் இங்கும் வாங்க அலைப்பாய விடாதீர்கள். கட்டுப்பாடு தேவை. மன ஓட்டத்தை நிதானமாக கொண்டு செல்லுங்கள். பதட்டம் மற்றும் ஓய்வின்மை காரணமாக இன்று களைப்பாக உணர்வீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, ஆலயத்தில் வழங்கக்கூடிய பிரசாதத்தை உண்பதால் நம் உடலை தாக்கும் திருஷ்டி அகலும். பொறாமைக்காரர்களுடைய வருகையினால் இல்லத்திற்கு ஏற்படும் திருஷ்டி விலக்க பச்சை கற்பூரத்தை நீரில் கலந்து வாசலில் தெளிக்க வேண்டும். அதே போல வீட்டில் அடுப்புக்கு அருகில் தணல் பற்ற வைக்கும் போது அதில் தேங்காய் நார் போட்டு எரித்து பின்பு சாம்பிராணி போட திருஷ்டி நெருங்காது. இந்த முறையை பின்பற்றுங்கள். ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். புதன்கிழமைகளில் குரு பகவானுடைய ஓரை மற்றும் சந்திர பகவானுடைய ஓரை பலன் தராது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தற்பெருமை எண்ணம் இருக்கக்கூடாது. யாரை பற்றி விமர்சனங்கள் செய்யாதீர்கள். உதாசீனம் செய்யக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர் என்பார்களாக. மேலே போட்டிருக்கக்கூடிய அட்டையை பார்த்து அந்த புத்தகத்தினுடைய தன்மை என்ன என்பது தெரியாமல் உதாசீனம் செய்யாதீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை உண்டாகும். பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை, அதை சார்ந்த அறிவு, இதையெல்லாம் வளர்த்து கொள்வதற்கான அற்புதமான நாளாக தொடங்குகிறது. அதே சமயத்தில் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு உண்டாகலாம். எதிர்கால தொடர்பான சேமிப்புகள் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். விரும்பியதை வாங்க நினைப்பீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வேலை தொழில் பற்றி பார்க்கும்போது உங்களுடைய வேலையில் வெற்றி காண வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் இருக்காதீர்கள். கூடுமான வரையில் செயல் திட்டம் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதிலும் தொழிலில் பங்குதாரர்கள், சுய தொழில் செய்பவர்கள், அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் சில கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதிக படித்தவர்கள் மெத்தவர்களிடத்தில், நல்ல நிபுணர்களிடத்தில் ஆலோசனைகளை பெற்று செய்தால் இன்னும் நன்மை கிடைக்கும். இல்லாவிடில் வெற்றி காண்பது என்பது கொஞ்சம் அரிதாக இருக்கும். வேலையில் வெற்றி காண அதனை முன்கூட்டி அறிந்து வைத்திருப்பது நல்லது. சூக்ஷமங்களை தெரிந்து செய்தால் சிறப்பு. விருப்பமான பொருட்களை வாங்குவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த விதமான குறைபாடும் இருக்காது. துள்ளல், கொண்டாட்டம், எல்லோரிடத்திலும் கலகலப்பான விசேஷமான மகிழ்ச்சி வெளிப்படும். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய நட்பான பேச்சின் மூலம் உங்கள் வருங்கால துணையினுடன் நல்ல உறவை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் அது அவ்வளவு எளிதன்று. உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தன்மை
எல்லா விதமான விஷயங்களும் சீராக இருந்தால்தான் இந்த நம்பிக்கை வரும். அதே போல தம்பதியர்களுக்கு பார்க்கும் பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். இதனால் உறவினுடைய இனிமையை பாதிக்கும். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையும் பொழுது உங்களுடைய நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். காத்திருந்து பலன் பெறுவது போல இருக்கும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து செய்ய வேண்டும். கன்னிராசி அன்பர்கள் பணம் நிதி நிலைமைகளில் பார்க்கும் பொழுது தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு பணம் வரும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இன்று பணம் சேமிக்க இயலாது. சற்று சங்கடம் இருக்கும். அதே போல நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கக்கூடிய செலவைத்தான் முன்னர் செய்வீர்கள். அதன் பிறகு தேவையற்றதை ஒதுக்கி வைப்பீர்கள். இதே நேரத்தில் முதலீடு செய்யலாமா என்கிற எண்ணங்களும் வரலாம். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் பணம் சேமிப்பது என்பது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. சேர்ப்பது என்பதே கடினமாக இருக்கும். ஆக மிக மிக சிக்கனமாக கையாளுங்கள், அதுதான் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பசியற்ற ஒரு தன்மை, பசியின்மையால் பாதிக்கப்படக்கூடும். இதனால் செரிமான பிரச்சனை ஏற்படலாம். மருத்துவர்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, வெள்ளருக்கு விநாயகரை வீட்டினுடைய அறைகளில் ஒவ்வொரு அறையிலும் உயரத்தில் வைக்க வீட்டில் ஏதாவது பூத கன சேஷ்டைகள் இருந்தாலும் நின்றுவிடும். அதே போல புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியை நெய் தீபம் ஏற்றி வழிபட, தினமும் 12 முறை என்று 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாதல், பில்லி சூனியம் ஏவல் நீங்கும். 21 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி வர கொடுத்த கடன் வசூலாகும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகமாகும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல்கள் உண்டாக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்கள் வேலைகளுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைப்பது என்பது சற்று கால தாமதமாகலாம், ஆனால் கிடைக்கும். இன்றைய நாள் அதற்கு ஏற்புடையதாக இல்லை. இந்த ஒரு அமைப்பானது உங்களுக்கு சிறிய அளவில் ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதிகம் உழைக்கிறோம், அதிக சிரமப்படுகிறோம், தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்கிற மன ஓட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை கட்டுப்படுத்தவே முடியாது. சிறிய அளவிலாவது ஏமாற்றம் கூட தாங்கிக் கொள்ள முடியாத மன நிலை உங்களுக்கு. ஆக கிரக நிலைகள் ஏற்ற இறக்கமாக இருப்பதால் தான் இது போன்ற நிலைகள், இல்லை என்றால் சீராக ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய பொறுமையும் நேர்மறையான அணுகுமுறை மிக மிக அவசியங்க. வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது இன்று பணி சுமை அதிகமாக இருக்கும். தவறுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக அனுபவம் உள்ளவராக நீங்கள் இருந்தாலும் கூட தெரிந்த வேலைகளில் கூட சின்ன பிழைகள் ஏற்படும். இதனால் உங்களுடைய உற்பத்தி திறன் பாதிக்கலாம். இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தவறுகள் ஏற்படாதபடி கவனமாக போக வேண்டும். மனதில் எதிர்காலம் நிமித்தமான புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய வேலையிலேயே புதிய அனுபவத்தை மேற்கொள்வீர்கள். ஒரு சிறந்த அறிவாளர்கள் என்கிற பெயரும் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிப்பதால் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய காத்து கொண்டே இருப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக செயல்படுங்கள். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினிடம் கோபப்படக்கூடாது. இயல்பாக இருங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எதை பற்றியும் அதிகமாக விளக்கமாக விவரிக்காதீர்கள். புது விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஏற்கனவே பழைய விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது புது விஷயங்களும் சேர்த்து சொன்னாலும் பயனில்லை. ஆரோக்கியமாக நல்ல உறவை பராமரிக்க கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். ஆகவே உணர்ச்சி வசப்படுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தம்பதியர்கள் இருவரும் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் நல்லது. கோப தாபங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் நல்ல புரிதல், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படும். பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. பணம் நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது பண வரவு குறைவாகத்தான் இருக்கும்.
இன்றைய நாள் அப்படி. கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுடைய செயல்களும் சீராகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கூடுதலாக சில நேரங்களில் செலவு செய்வது போல உணர்வீர்கள். இல்லை என்றாலும் தேவையற்ற செலவுகள் உங்களை நாடி வரும். நண்பர்களுக்காகவோ, உறவுகளுக்காகவோ, வீட்டிற்காகவோ ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். கடன் வாங்கி செய்யாதீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்க்காத அளவிலோ அல்லது எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையும். எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்களே இழக்காதீர்கள். தன்னம்பிக்கை வேண்டும். கோபத்திலும் அமைதி வேண்டும். அதுதான் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணவரவு குறைவாக இருக்கிறது என்கிற கவலை வேண்டாம், அதுவும் நல்லது. எல்லாவற்றிற்கும் நன்மைகள் இருக்கிறது. எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு வெற்றி நடை போடுங்கள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடும். ஆரோக்கியமாய் இருப்பதற்கு எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகள் பதார்த்தங்களை தவிருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்த்தாலே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது, செரிமான தொந்தரவுகள் ஏற்படாது. துலாம் ராசி அன்பர்களே, ஆண் வாரிசு கிடைக்க கும்பகோணம் குடவாசல் அருகில் உள்ள சேங்காலிபுரம் தத்தாத்ரேயர், கன்னியாகுமரி அருகில் சுசீந்திரம் ஸ்ரீ தத்தாத்ரேயர் வழிபாடு ஆண் வாரிசு கிடைப்பதற்கான அனுகூலத்தை வழங்கும். அதே போல உங்களுக்கு நல்ல வேலை அமைய வேண்டுமானால் அந்த நல்ல வேலையும் சீக்கிரமாக கிடைக்க சதுர்த்தி திதியில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் காமகாட்டின் அருகிலுள்ள தேயு நந்தீஸ்வரர் கொம்புகள் வழியாக ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருடைய தரிசனம் மிக மிக நன்மையை தரும். சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் மேம்படும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் உண்டாக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியம். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களுடைய தந்தையினுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக யாத்திரை ஒன்று உங்களுக்கு திருப்தியை தரும். நீங்கள் நடத்தக்கூடிய சின்ன சின்ன வேலைகளில் மாறுபட்ட தன்மை இருக்கும். எண்ணிய சில காரியங்கள் அலைச்சலோடு தான் செய்ய வேண்டி இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய குண நலன்களை, அவர்களுடைய நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மற்றவர்களோடு மிக நெருங்கி இருந்தாலும், அவர்களோடு நீங்கள் நகை சதம் போல பழகினாலும் கூட அவர்களை பற்றிய சில கவலைகள் உங்கள் மனதில் தோன்றி மறையும். ஆக யாரிடத்தில் பழகினாலும் பேசினாலும் அதிக விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டாலும் கூட நன்மை தீமை ஆராய்ந்து நீங்கள் பழகுதல் வேண்டும். குழந்தைகளிடத்தில் அரவணைத்து செல்லுங்கள். அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தாலோ தவறாக பேசினால் கூட அதனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவது உங்கள் கையில் இருக்கிறது. ஆக குழந்தைகளுடைய வெறுப்பை எந்த தினங்களிலும் பெறாதீர்கள். அவர்களோடு அன்பு கலந்த வார்த்தைகள் மட்டுமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் அதிகமாகலாம். வேலைகளை சீக்கிரமாக விரைந்து முடிக்க நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டாலும் கூட உங்களுக்கான சுய சிந்தனையை வளர்த்துக் கொள்வீர்கள். வேலையினுடைய முக்கியத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் நீங்கள் என்பதால் அதனை எந்த வழியில் எப்படி நடத்தினால் நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை புரிய வேண்டும். உங்களுடைய திறமையும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கும். இன்றைய நாள் சிறப்பாகவே இருக்கிறது. பணிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். அதே போல விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகிறீர்கள் என்றால் மிக மிக கவனமாக இருங்கள். வெளியூர்களுக்கு சுப காரியத்திற்காக செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொருளை பத்திரமாக கையாளுங்கள். வேலை வியாபாரம் தொடர்பாக பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானங்களில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து இருங்கள். யாரையும் எந்த விதத்திலும் குற்றமோ குறைகளோ இருக்கக்கூடாது. விருச்சிக ராசி அன்பர்கள், திருமணமானவர்கள், உங்கள் துணையோடு நல்ல புரிந்துணர்வு இருக்கும். மன ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் இருவருமே பகிர்ந்து கொள்வீர்கள். நன்மை தீமைகள் உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடும்.
காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய வருங்கால துணையினுடன் நட்பான ஒரு முறையில் அணுகுவது நல்லது. எந்த அழுத்தமும் இருக்கக்கூடாது. பிரஷர் அற்ற வேலைகள், ஸ்ட்ரெஸ் அற்ற வேலைகள் தான் உங்களுக்கு நல்லது. ஆக சில விஷயங்களை மேம்போக்காக கண்டும் காணாமல் விட்டுவிட்டாலே சில பிரச்சனைகள் ஓய்ந்து விடும். பணம், நிதி நிலைமைகள் இன்றைய நாள் பணவரவு அதிகமாக இருக்கும். சேமிப்பும் கணிசமாக உயரும். பணத்தை ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்ய நினைப்பீர்கள். குழந்தைகளுடைய பெயரில் கணக்கை துவங்க ஆசைப்படுவீர்கள். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக வருமானம் எப்படி வருகிறது, அதை எப்படி சேர்க்க வேண்டும், எப்படி பன்மடங்கு உயர்த்த வேண்டும் என்கிற சூக்ஷமங்களை முழுமையாக உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். குடும்பத்திற்கு தலைமை தாங்கிகளே நீங்கள் தான். விருச்சிக ராசி அன்பர்களே, எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய தலைமையிலும் உங்களுடைய மேற்பார்வையில் மட்டுமே நடக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் மனதிடம் காரணமாக இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆரோக்கியமுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குழந்தைகள் முதல் அனைவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் அக்னி, அதாவது வீட்டில் ஹோமம் வளர்த்து, அதாவது ஆயுஷ் ஹோமம் செய்து வருவது ஆயுள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பு. இயலாதவர்கள் அருகில் உள்ள ஆலயத்தில் நவகிரக சன்னதியில் ஒரு தேங்காயை சம அளவில் உடைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் நிரப்பி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி ஸ்ரீ சனீஸ்வரர் முன் உள்ள பலகையில் வைத்துவிட வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வத்திற்கும் அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் ஹோமம் செய்த முழுமையான பலன் கிடைக்கும். செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம், செய்ய இயலாதவர்களுக்கு தான் இந்த மாற்றொரு வழிமுறை. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். ஆனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்பிக்கை உண்டாக்கும். கேட்டையில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும், அதுதான் இன்றைய நாள் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வல்லவம், கஜானனம், ஏகதந்தம். ராசிக்கான கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடும் இந்த நாளில். ஏற்கனவே நீங்கள் பேசி வைத்திருந்த விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது புதிதாக நீங்கள் இன்றைய நினைத்து செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். நீங்கள் நினைத்தபடியாக டார்கெட் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். ஆக தனுசு ராசி என்பர்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். யாருக்கும் எந்த விதத்திலும் அடிப்பணிய மாட்டீர்கள். மற்றவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்கலாமே தவிர நீங்கள் மற்றவர்களிடத்தில் சென்று ஆலோசனைகள் கேட்பது என்பது மிக மிக அரிதான ஒன்று, அதிசயமும் கூட. உத்தியோகத்தில் சில சூக்ஷமங்களையும் புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற லாபகமான சிந்தனைகள் அதிகரிக்கும். சாதுரியமாகவும் பேசுவீர்கள். நல்ல அனுபவசாலிகள் நீங்கள். ஆக எந்த ஒரு நிலையிலுமே காரியங்களை எப்படி நகர்த்துவது என்கிற புரிதல் உங்களுக்குள் இயல்பாகவே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். துறையை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த கவனத்தோடு இருப்பீர்கள். பெரியவர்களுடைய அனுபவத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வீர்கள். சிறு வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்கும். அதே போல புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நிலையும் ஆனந்தமாக இருப்பீர்கள். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தெய்வ பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தனவரவு தொடர்பான செயல்கள் கை கொடுக்கும். கல்வி, வேலை, உத்தியோகங்களில் இருப்பவர்கள் மற்றும் ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாக்கும். நல்ல ஞானம் பெற்றவர்களாக திகழ்வீர்கள். பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கான ஒரு நற்பெயர்கள் அதிகரிக்கும். நற்பெயர்கள் ஏற்படும் பொழுது உங்களுக்கான விருதுகள், பாராட்டுகள் மற்றும் சில பரிசு பொருட்களும் கிடைக்கலாம். ஆசிரியர் துறைக்கு நீங்களே தகுதியானவர்கள் என்பது போல நடந்து கொள்வீர்கள். மாணவர்களிடத்தில் உங்களுக்கான ஒரு நற்பெயர்கள் உண்டாகும். குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். அந்யுன்யத்துடன் இருப்பீர்கள். உங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். மனநிலைக்கும் சீராக இருக்கும் பொழுதுதான் உங்கள் துணைவரிடத்திலும் நீங்கள் மனம் விட்டு பேசுவீர்கள். எந்த நிலையிலும் தன் கஷ்டங்களையும் மற்றவர்களிடத்தில் பகிர மாட்டீர்கள். ஆக எதையும் சமாளிப்போம், பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் தான் உங்களுக்குள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும்.
நல்ல ஒரு தைரியத்தோடு காணப்படுவீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிவு உங்களிடத்தில் வெளிப்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்தே வரும். தன லாபம் பெற வேண்டி அதிக உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு சார்பாக ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும் என ஒவ்வொரு விஷயத்தையும் மிக பார்த்து கனிவாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். பக்தி நிறைந்த நாள். இந்த நாளில் தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாளும் கூட. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமை தினத்துல பெருமாள் வழிபாடு மற்றும் தாயாருடைய வழிபாடு மிக நல்லது. துளசி மாலை சாற்றி தாயார், அதாவது மகாலட்சுமிக்கு பிடித்தமான கற்கண்டு வைத்து நிவேதனம் செய்து வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது தொழிலில் வளமை அதிகமாக்கும், செல்வ செழிப்பு இருக்கும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கிறது. காதலர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் பெரும் பங்கு விட்டு கொடுத்து செல்வீர்கள். வருங்கால துணையினிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இருவருக்கான ஒரு ஆதரவு சீராக இருக்கும். கூடுமான வரையில் தெய்வ வழிபாடுக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கொடுப்பீர்கள். ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். சித்தர் வழிபாடு மிக நல்லது. ராசிக்கான அமைப்பு படி உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வட்டி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவிற்கு முடிவிற்கு வரலாம். இதுவரையில் தேவைகளுக்காக பணம் வாங்கி கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது ஒரு சில கட்டுப்பாடுகளுக்குள் வந்திருப்பீர்கள். செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். கூடுமான வரையில் அனாவசியமான செலவுகளை தவிர்த்தாலே சின்ன சின்ன வகையிலான தான தர்மங்கள் செய்வதற்கான பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடும். நினைத்தபடியாக டெண்டர் அமையலாம். சரியான தருணத்திற்கு கைக்கு பணம் வந்து சேரும். லாபம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூக்ஷமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு வியாபாரத்தில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய நாள். பொருட்களினுடைய தேவை அதிகமாக்கிக் கொண்டே இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆதரவு பெறுவீர்கள். நன்மைகள் உண்டாக்கும். சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த ஒரு கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, இந்த விநாயக பெருமானுடைய மந்திரத்தை அடிக்கடி நீங்கள் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். அதாவது வல்லவம், கஜானனம், ஏகதந்தம். இந்த 3 விநாயக பெருமானுடைய நாமங்களை உச்சரிக்கும் பொழுது கேத்து பகவானால் வரக்கூடிய சில தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். மிக சரியாக ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வரக்கூடிய வருமானம் சீராக வருவதற்கு, தொழிலில் எந்தவிதமான தீமைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு விநாயக பெருமானை வணங்கிவிட்டு நீங்கள் வேலைக்கு செல்லலாம், தொழிலை கவனிக்கலாம், வியாபாரத்தில் ஈடுபடலாம். அதே போல ராசிக்குண்டான அமைப்பின்படி இழுபறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். மன மகிழ்வோடு சில வேலைகளை முடிப்பீர்கள். நடக்க வேண்டிய காரியங்கள் தள்ளிக்கொண்டே போகும் பொழுது உங்களுக்குள் சில சலிப்பு உணர்வுகள் இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்பிக்கையற்ற இருப்பவர் போல காணப்படுவீர்கள். இருந்தாலும் அதையெல்லாம் வேரோடு களைந்து நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிரிகள் தொல்லைகள் எல்லாம் விலக்கும். மறைமுகமாக இருந்த தாக்கங்கள் நீங்கும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு பேர் உதவி கிடைக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்களில் சாதகமான அமைப்புகள் உண்டு. அதிலும் அரசாங்கத்தினுடைய வேலைகள் என்றால் மிக சீக்கிரமாகவே நடக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படலாம். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உறவின் மத்தியில செல்வாக்கு பிறகும்.
நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். பணத்தினுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உழைக்கவும் முன்னேறுவதற்குண்டான சூழ்நிலைகள் அதிகரிக்கலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டாகும். காதலர்களுக்கு மனநிலையில் இருந்த குழப்பங்கள் சற்று விலகும். உரிமையோடு ஒவ்வொரு விஷயங்களும் முன்னெடுத்து செல்வீர்கள். லாபகரமான போக்கு உண்டு. தந்தை வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் மேன்மை பெறுவீர்கள். உங்கள் பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும். அனுபவங்கள் பெருக்கும். ஆளுமையோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு கீழ் சில நபர்கள் உங்களிடத்தில் வேலை பார்க்கலாம். ஆக அடுத்தடுத்த விஷயங்களுக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மற்ற மொழி சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கும் நல்ல நினைவாற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். திறன்பட செயல்படுவீர்கள். சூழ்நிலைகளை லாபகமாக புரிந்து கொண்டு செய்வதால் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. வியாபாரமாகட்டும் தொழில் விஷயங்களிலும் அதிக நாட்டம் கொள்வீர்கள். தொழில் வியாபார விஷயங்களில் நுணுக்கங்களோடு செய்வதால் வருமானம் பெருக்கும். வீடு கட்டுமான பணி தொடர்பாக பாதியில் விடுபட்டவர்கள் கூட மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். 7ஆம் பாவகம், அந்த பாவகம் என்பது நண்பர்களுடைய கூட்டாளிகளை சொல்லக்கூடியது மற்றும் மனைவி பற்றி பேசக்கூடிய இடம். வருமானம் பெறுவதற்கு மற்ற நண்பர்களோடு தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். கூட்டாளி தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வது என்பது 7ஆம் பாவகத்தை தான் பார்க்க வேண்டும். ஆகவே மகர ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும். ஆதாயம் உண்டு. ஆதரவு பெருக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஆதரவு பெருக்கும். நன்மைகள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும். தெய்வ பலத்தோடு இருப்பீர்கள். முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமஹ. ராசிக்கான அமைப்பு படி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உழைப்புக்கு ஏற்றபடியான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்தும். எப்பொழுதும் போல் இல்லாமல் இந்த நாள் சாதுரியமாக இருப்பீர்கள். எதையும் சாதித்து காட்ட முடியும் என்பதை நிரூபித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம். சில திருப்பங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய விதங்களிலும் முன்னேற்றங்கள் உண்டு. உழைப்பு அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கான லாபமும் வருமானமும் பெருகிக் கொண்டே வரும். நினைத்தது நடக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையையும் மிக அழகாக முன்னெடுத்து செல்வீர்கள். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் நடக்காத விஷயங்களை நடத்தி காட்டுவீர்கள். இழுபறிகள் குறையும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். திடீரென்று வருமானம் வரும். சில அதிகரிப்பின் காரணமாக பல பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வீர்கள். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் நீங்கக்கூடிய காலம். சொந்தமாக இடம், வீடு, மனை வாங்குவதற்கான யோகமும் உண்டு. சில நேரங்களில் தன வரவுகளில் திட்டமிட்டும் செயல்படுவீர்கள். வழக்குகளில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய தீர்ப்புகள் சாதகமாகவே இருக்கும். வீட்டினுடைய அமைப்பை சீர்படுத்துவீர்கள். பராமரிக்கக்கூடிய நிலையும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அதிகரிக்கும். பணப்பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
எதிர்கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகளை லாவகமாக சந்திப்பீர்கள். மன உறுதி அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் மேம்படும். எதையும் மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல தைரியம் இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான துறைகளை தேர்ந்தெடுப்பீர்கள். ஆக மன உறுதியோடு படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் ஆழமாக இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி கணவன் மனைவி இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். அன்பு பிறக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். நண்பர்கள் இடத்தில் உங்களுக்கான வேலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நல்ல ஆலோசனைகளையும் கொடுப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, திறமைகள் மேலோங்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் செயல்படுவதால் உங்களுக்கு வருமானம் பெருக்கும். வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் கை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுடைய சுய சிந்தனைகளை ஜெயிக்கும். களத்திர பாவகத்துல அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால மனைவி மூலமாகவோ கணவன் மூலமாகவோ உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் சிறக்கும். வங்கி கடன் உதவி கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. அரசு சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். அரசியலில் இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இடத்தில் நற்பெயர்களை பெறுவீர்கள். வட்டாரத்தில் உங்களுக்கான புகழ் அதிகரிக்கும். மேன்மையாக வாழ்வீர்கள். வரவுகள் நிறைந்த நாள். கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஏற்றம் நிறைந்திருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி உடல் நிலை நன்றாக இருக்கும். பொருள் வரவின் காரணமாக புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முதலீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் நவீன யுக்திகளை கையாளுவீர்கள். மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமையும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உருவாகும். வியாபாரம் தொழிலில் சிறப்பான ஒரு விருதினை பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு, பணம் சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். உன்னதமான நிலைகளில் இருப்பீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் பிறக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ஒற்றுமை உண்டாக்கும். பணபலம் பெருக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ராசியினுடைய கிரக அமைப்பின் படித்தான் இன்றைய நாளுக்கான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானமான 2வது பாவகம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், அடிப்படை கல்விக்குண்டான நிலையை சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான், ராசிநாதனான குரு பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவானும், 5வது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானம் 8ஆம் பாவகத்துல கேது பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அதே போல ராசிக்கான 12வது வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆகவே 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைவு ஏற்படும் பொழுது இயல்பாகவே உங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கும். ஒரு சீரான போக்கு என்பது இருக்காது. எப்பொழுதும் போல உங்களுடைய நடவடிக்கையும் காணப்படாது. ஒரு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். மனநிலையை சீர்படுத்திக் கொள்வது அவசியம். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சந்திர பகவானை வணங்குவது மிக நல்லது. புதிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள்.
கூடுமான வரையில் தண்ணீரை அதிகமாக குடிக்க வேண்டும். காரணம், சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து என்பது குறையும். ஆக நீர்ச்சத்து குறைந்தாலே மூளையினுடைய செயல்பாடுகள் குறைவாக இருக்கும். ஞாபக சக்தி என்பது இருக்காது. மாணவ மாணவிகளுக்கு மறதி என்பது இருந்து கொண்டே இருக்கும். நினைவில் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கும். குழப்பங்களாகவே இருப்பீர்கள். புது விஷயங்களை எதுவும் எடுத்து செய்ய வேண்டாம். படிக்கக்கூடிய நிலைகளில் தியானம் மேற்கொண்டு பிறகு படிப்பது அவசியம். தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களோடு பேசுவது, ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகள் வைத்துக் கொள்வது என எந்த விஷயங்களிலும் ஈடுபடாதீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொண்டு செய்தால் ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். தன்னிச்சையாக செய்வது என்பது கூடவே கூடாது. ஆக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆக மீனராசி அன்பர்களே, குரு பகவான் என்பவர் அந்தணர். அந்தணர்களிடத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் சிறப்பாக நடைபெற வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கோவில் பிராமணர்களுக்கு தானம், தட்சிணை அவர்களுக்கு செய்வது இன்னும் சிறப்பு. பெரியவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்து கொள்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். மறைமுகமாக நடக்கும். ஆக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஆசிரியர்களிடத்தில் அன்பு கூர்ந்து நடக்க வேண்டும். மரியாதையோடு பேச வேண்டும். மதிப்போடு நடக்க வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுடைய கல்வியினுடைய நிலையும் உயர்ந்து கொண்டே வரும். விளையாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் செய்திகள் வருவதன் காரணமாக செலவுகள் ஏற்படலாம். கவனமாக ஒவ்வொரு செயல்களிலும் ஈடுபடுவது அவசியம். குல தெய்வம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கு சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதாலும் 8ஆம் இடத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனாலையும் வழக்கு சம்பந்தமான தீர்ப்புகள் தொடர்பான விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். வீட்டில் வரவு செலவுகளை மிகுந்த ஒரு கண்டிப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அனாவசியமான செலவுகளை தவிர்த்து விடுங்கள். குடும்பம், வாக்கு, தனம், கல்வி இந்த சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருங்கள். அளந்து பேசுவது அவசியம். யாரிடத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை மட்டும் உணர்ந்து பேசினால் நல்லது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்படுங்கள். விவேகம் வேண்டிய நாள். பணி நிமித்தமாக வெளியூர் செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். நேரம் காலம் தெரியாமல் காலதாமதங்கள் உண்டாகலாம். குறித்த நேரத்தில் பொறுப்புகளை முடிக்க முடியாமல் இருக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாது. குறிப்பாக முக்கியமான ஆலோசனைகளோ அல்லது கருத்துக்களை தெரிவித்தாலும் அவற்றை மற்றவர்கள் பெரிதுபடுத்த மாட்டார்கள். உதாசீனம்தான் செய்வார்கள். ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அமைதியாக இருங்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேட்பது, படிப்பது நல்லது. மனதிற்கு பிடித்த இசையை கேட்டு ரசிக்கலாம். தெய்வீக குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆக மீனராசி அன்பர்களே, ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாளில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். யாரிடத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். வங்கி கடன் சம்பந்தமான சில நெருக்கடிகள் தோன்றி மறையலாம். வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். பயண நேரங்களை தவிர்ப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிலம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் மேம்படலாம். அதிகமான வீண் விரயங்கள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியமான மனநிலையை வைத்துக் கொள்வது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் நீங்கும். தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். தேவையற்ற வீண் சிந்தனைகளை தவிர்ப்பது அவசியம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுக்களில், சிந்தனைகளில் தெளிவு தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக மன வருத்தங்கள் இருக்கலாம். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்குதல் அவசியம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் குருபியோ நமக.
ஓம் நம சிவாய, சிவாய நமவோம், ஓம் சரவணபவ. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.